Hi students, welcome to PB Max. 10th Standard Max exercise 7.4. A hemispherical bowl is 8th sum பார்க்கலாம். A hemispherical bowl is filled to the brim with juice. ஒரு hemispherical bowl இருக்கு. அதில் அந்த விளிம்பு வரைக்கும் juice இருக்கு. The juice is poured into a cylindrical vessel. அந்த ஜூஸை வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்கிற வெசலுக்கு மாற்றுறாங்க. இப்போ ஹூஸ் ரேடியஸ் இஸ் அந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலோட ரேடியஸ் வந்து 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட். அதோட ஹைட்டை விட 50% அதோட ரேடியஸ் வந்து அதிகம். இப்போ இஃப் த டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் த பவுல் அண்ட் த சிலிண்டர். அதோட டயாமீட்டர்னால் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலுக்கும் இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கும் சேம் டயாமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பவுல் இன் டு த சிலிண்ட்ரிக்கல் வெசல். அப்போ இந்த பவுல்லேருந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜூஸோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் வந்து 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ ஆர் வந்து 50% ஆஃப் ஹெச் ப்ளஸ் இந்த ஹைட்டு 50% ஆஃப் ஹைட் ப்ளஸ் ஹைட், அதுதான் வந்து ரேடியஸ். அப்போ 50/100 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் இந்த ஹெச். இது 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் 2 5 are 10. அப்போ 1/2 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு ஹெச் வந்து h/2 ப்ளஸ் ஹெச். இது ரேடியஸு. அப்போ இங்கே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு ஹெச் 2h ப்ளஸ் h/2. இப்போ 2h ப்ளஸ் h/2 வந்து 3h/2. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து πr² h. இப்போ பை இன்ட்டு இங்கே ஆர் வந்து நம்ம 3h/2ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ அதுக்கு ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ பை இன்ட்டு 3/2h² வந்து 3 3s are 9, 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4, ஹெச்சோட ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு ஹெச் இருக்குது. இதையே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 இன்ட்டு பை வந்து 9π / 4 இன்ட்டு h² இன்ட்டு ஹெச் வந்து h³. இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 πr³. அப்போ 2/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் வந்து 3/2 h³. இப்போ 2/3 இன்ட்டு பை வந்து அப்படியே வச்சுக்கிறோம் இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர் வந்து 20, 3³ வந்து 27. இங்கே 3³ இருக்குது, அதனால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27. 2³ வந்து 8. இங்கே h³ பண்ணோம்னா h³. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2/3 இருக்குது, இங்கே 3ஆல் இதை கேன்சல் பண்ணால் 9 3s are 27, 9 டைம்ஸ். இங்கே இந்த 2ஆல் இந்த 8ஐ கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு. அப்போ இங்கே வந்து 9/4 இன்ட்டு பை இன்ட்டு h³. அப்போ 1 and 2 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃப்ரம் 1 and 2 வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ இதிலேருந்து அது ஊற்றுறது வந்து 100% ஆஃப் ஜூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படியே ஃபுல்லாக அதில் இருக்கிறது அப்படியே இதில் வந்து ஊற்ற முடியும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை.